Hello students, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க், அதோட கண்டினியூஷன் பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போது 11th பாயிண்ட்லேருந்து பார்ப்போம். 11th ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது ரிசர்வ் பேங்க்ஸ் வந்து ரெகுலேட்டராகவும் சூப்பர்வைசர் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா the Payment and Settlement System Act of 2007 PSS Act அப்படின்னு சொல்லுவாங்க. Act of 2007 gives RBI oversight authority for the payment and settlement systems in the country. Reserve Bank of Indiaவுக்கு இந்த PSS சிஸ்டம் நாட்டின் செலுத்துதல் மற்றும் தீர்வுக்கான ஒரு அதிகாரத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவோம். RBI focus on the development and functioning of safe, secure and efficient payment and settlement mechanism. சேஃப் அண்ட் செக்யூர் பேமெண்ட் சிஸ்டத்துக்கு ஆர்பிஐ ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? டெவலப்மெண்ட் ரோல் அப்படின்னு சொன்னால் மேம்பாட்டு பணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திஸ் ரோல் இன்க்ளூட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் த குவாலிட்டி பேங்கிங் சிஸ்டம் இன் இந்தியா. பேங்கிங் சிஸ்டத்தோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். த டெவலப்மெண்ட் of quality banking systems in India and ensuring that credit is available to all productive sectors. அதே நேரத்தில் கடன் எல்லா ப்ரொடக்டிவ் செக்டார்ஸ்க்கும் கிடைக்கக்கூடிய வகையில் இது மெயின்டைன் பண்ணுறது. It provides a wide range of promotional functions to support national objectives. தேசிய நோக்கத்திற்காக செய்யக்கூடிய எல்லா ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸுக்கும் சப்போர்ட் பண்ணணும் இல்லை ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. It also includes establishing institutional designs to build the country's financial infrastructure. நாட்டோட மேம்பாட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்திற்கும் இது உதவியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் ஃபார் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸிக்கும் இது கொடுக்குது. நெக்ஸ்ட் ஒன், பப்ளிஷர் ஆஃப் மானிட்டரி டேட்டா அண்ட் அதர் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்கு. பணவியல் மற்றும் இதர தகவல்கள் வெளியிடுதல் அப்படின்னு சொல்லியிருக்கு. டேட்டானா தகவல்கள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். RBI maintains and provides all essential banking and other economic data. Reserve Bank of India maintains all essential banking data அப்படின்னு சொல்லியிருக்கு. Formulating and critically evaluating the economic policies. பொருளாதார கொள்கைகளை மேம்படுத்துறதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உதவி போகுது. RBI collates and publish data regularly. இந்த டேட்டாலாம் ரெகுலராக கலெக்ட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அண்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லியிருக்கு. பரிவர்த்தனை மேலாளர் மற்றும் நெறியாளர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்ரசன்ட்ஸ் இந்தியா ஆஸ் எ மெம்பர் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு மெம்பராக செயல்பட்டுருக்கு. அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொன்னோம்னா சர்வதேச பண நிதியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் ஆஃப் RBI. ஸ்டேட்டில் அதாவது கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பேங்கிங் அம்பட்ஸ்மன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். அம்பட்ஸ்மன்னா குறை தீர்க்கும், சரி, வங்கி குறை தீர்ப்பாய திட்டம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரோடியூஸ் த பேங்கிங் அம்பட்ஸ்மன் ஸ்கீம். பேங்கிங் அம்பட்ஸ்மன் ஸ்கீம் இன் 1995. Under this scheme, the complainants can file their complaints in any form, including online, and can appeal to ombudsman against the award and the other decisions banks. The Reserve Bank of India இந்த குறை தீர்க்கும் தீர்ப்பாயம் அப்படின்ற 1995 உருவாக்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் வங்கிகள் தொடர்பான ரிசர்வ் வங்கிகள் கமர்ஷியல் பேங்க்ஸ் தொடர்பான ரிசர்வ் வங்கிக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் நம்ம செய்யலாம், புகார் அளிக்கலாம்.
அது சம்மந்தமாக இந்த குறைதீர்ப்பு ஆயம் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீட்டு வாரியம் இல்லை கழகம் சொல்லுவோம். இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடுகள் வாரியம். To measure the performance of banks against codes and standards based on established global practices, the RBI set up the Banking Codes and Standard Board of India. அதாவது என்ன சொல்லுவோம், வங்கிகளோட திறனை அளவிடும் அளவில் உலகளவிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதுக்கான வழிவகை செஞ்சு கொடுத்துருக்கு. சரிங்களா. இந்த ஆர்பிஐ செட்டப் பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட் ஆஃப் இந்தியா இந்த விஷயத்துக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா BSCSBI அப்படின்ற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் கட்டுப்பாட்டு அளவுகள் அப்படின்னு சொல்லுவோம். கிரெடிட் கண்ட்ரோல் இஸ் த பிரைமரி மெக்கானிசம் அவைலபிள் டு த சென்ட்ரல் பேங்க்ஸ் டு ரியலைஸ் த central bank to realize the objectives of monetary management. RBI is much better placed than many of the credit control the statutory basis for a control of the credit system by Reserve Bank of India embedded in Reserve Bank of India Act 1934 and the Banking Regulation of 1949. இந்த ரெண்டு ஆக்ட் சம்பந்தமாக இந்த ரெகுலேஷன் அப்படின்ற ஆக்ட் 1949 as well as ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 அப்படின்றதன் அடிப்படையில் இந்த ஆர்பிஐ அப்படின்றது தன்னிச்சையான ஒரு கட்டுப்பாட்டு வாரியமாக கடன் கட்டுப்பாட்டு வாரியமாக செயல்பட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ த மெஷர்ஸ் ஆர் ஜென்ரல் மெஷர்ஸ் அண்ட் செலக்டிவ் மெஷர்ஸ்னு சொல்லுவோம். ஜென்ரல் மெஷர்ஸ் அப்படின்றது குவான்டிட்டிவ் பேஸில் இருக்கும். செலக்டிவ் மெஷர் அப்படின்னு சொல்லக்கூடியது குவாலிட்டி பேஸில் இருக்கும். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட், சரிங்களா, வங்கி விகித கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், வெளிச்சந்தை நடவடிக்கைகள், வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, மாறும் குறைந்தபட்ச வங்கி ரொக்க இருப்பு விகிதம், மாறும் குறைந்தபட்ச வங்கி இருப்பு விகிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. இதே செலக்டிவில் குவாலிட்டிவ் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செலக்டிவ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கடன் தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அதே ஜென்ரல் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கடன் அளவு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் கடன் பங்கீடு, டைரக்ட் ஆக்ஷன் நேரடி நடவடிக்கைகள், மாரல் சுவேஷன் நெறிமுறை தூண்டல், பப்ளிசிட்டி விளம்பரப்படுத்துதல், ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட் நுகர்வோர் கடனை நெறிப்படுத்துதல், மார்ஜினல் ரெக்யர்மெண்ட்ஸ் விளிம்பு நிலை தேவை தொகையை உறுதிப்படுத்துதல் இல்லை மாற்றுதல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ தீஸ் ஆர் த மெஷர்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். குவாலிட்டி ஆர் ஜென்ரல், குவான்டிடேட்டிவ் ஆர் ஜென்ரல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள் என்னென்ன கட்டுப்பாடுன்னு பேங்க் ரேட் பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்கோம். வங்கி விகித கொள்கை. பேங்க் ரேட் இஸ் த ரேட் அட் விச் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் எ கண்ட்ரி இஸ் ப்ரிப்பேர்ட் டு ரீடிஸ்கவுண்ட் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் செக்யூரிட்டிஸ். இது வந்து தள்ளுபடி விகித கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் தள்ளுபடி விகித கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். It means bank is prepared to advance loans on approved securities to its member banks. As the central bank is only the lender of last resort, the bank is normally higher than the market rate. And the Reserve Bank of India is the last resort of bank அப்படின்னு சொல்கிறதுனால மற்ற வங்கிகளோட இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நார்மலி ரேட் வந்து ஹையராக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த சென்ட்ரல் பேங்க் வாண்ட்ஸ் டு கண்ட்ரோல் கிரெடிட்
ஒரு மைய வங்கி இந்த கிரெடிட் கொடுக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா as a result the deposit rate and other lending rates in the money market will go up. கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சோன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் அதிகப்படுத்தினா மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படின்ற பட்சத்தில் அதை அதிகப்படுத்திடுவாங்க. borrowing will be discouraged. கடன் வாங்குறத நம்ம நிறுத்தணும். and will lead to contraction of credit and vice versa. contraction of credit அதாவது கடன் வாங்கும் தன்மையை சுருக்கிறது, சரிங்களா, இந்த மாதிரி விஷயம் செய்கிறோம். and open market operations in narrow sense, வெளிச்சந்தை நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லுவோம். the central bank starts the purchase and sale of government securities in the money market. உங்களுக்கு நேரோ சென்ஸ்னால் குறுகிய அளவில் பார்க்கும்போது இந்த சென்ட்ரல் பேங்க் ஸ்டார்ட்ஸ் டு பர்ச்சேஸ் அண்ட் செல் தி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆன் மணி மார்க்கெட். பணச்சந்தையில் செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் பாண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கும் ஃபார் ஏ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு. in broad sense for a long period of time the central bank purchase and sells not only government securities but also other proper eligible securities like bills and securities of private concerns. When the banks and the private individuals purchase these securities, they have to make payments for these securities to the central banks. Whenever they purchase the securities, they have to make the payment for the central banks. Now variable reserve ratio VRR அப்படின்னு சொல்லக்கூடியது மாறும் ரொக்க இருப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, சரிங்களா, ரொக்க இருப்பு விகிதம். வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோனா மாறும் விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர் திஸ் சிஸ்டம் த சென்ட்ரல் பேங்க் கிரெடிட் பை சேஞ்சிங் த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள், if the commercial banks have excessive cash reserve on the basis of which they are creating too much of credit, this will be harmful for the larger interest of the economy. So it will raise the cash reserve ratio which the commercial banks are required to maintain with the central bank. அதாவது வணிக வங்கியில் வந்து சேரக்கூடிய அந்த கேட்பு பணம் அப்படின்னு சொல்கிறது மற்றும் கால வைப்புகள் இருக்கக்கூடிய அந்த டெபாசிட்ஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தேவைகள் மைய வங்கியில் இருக்கணும். அதை மீறி போகும்போது வங்கி சட்டத்தின்படி பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றாத போது ரொக்க இருப்பு விகிதம் வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. வணிக வங்கிகள் கூடுதலான பணம் உள்ள சூழ்நிலை அவை தேவைக்கு அதிகமான கடன் பணத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. கமர்ஷியல் பேங்க்ஸ் அதிகமான கேஷ் ரிசர்வ் வச்சுட்டு இருந்தால் அதை கடன் அதிகமாக உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த கான்செப்ட் அப்படின்றது எக்கனாமிக்ஸில், பொருளாதாரத்தில் விரும்பத்தகாத ஒன்று, ஓகேங்களா. CRR plus SLR. when the CRR rate is 6%, SLR is 20% அப்படின்னு சொல்லியிருக்கோம். 1000 ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க, 740 ரூபா பேலன்ஸ் இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி CRR 60யும் SLR 200ம் இருக்குது. இந்த 740 போக பேலன்ஸ் இங்கே போயிருக்கு அப்படின்னா. சிமிலர்லி வந்து அதாவது இது வந்து டெபாசிட் அமௌண்ட்டு நம்ம பண்ணது, இந்த நம்மளோட அமௌண்ட்டை இண்டிவிஜுவலுக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்றது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது வந்து CRR ரிசர்வ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. சிமிலர்லி அந்த சென்ட்ரல் பேங்க் desires that the commercial bank should increase the volume of credit in order to bring about economic revival in economy. The central bank will lower down the cash reserve ratio with a view to expand the lending capital of the commercial banks. Commercial banks க்கு இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் அப்படின்றது வேணும். அது இல்லை அப்படின்றபோது அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா CRR ரைஸ் பண்ணுறதுக்கு கிரெடிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரைஸ் பண்ணி கொடுப்போம். VRR as an objective of monetary policy was first suggested by Keynes. இந்த VRR அப்படின்ற கான்செப்டை ஃபஸ்ட்டு சஜெஸ்ட் பண்ணது யார் அப்படின்னா as an objective of monetary policy J.M. Keynes. It was first followed by Federal Reserve System. It was first followed by Reserve System in United States of America. அமெரிக்காவில் தான் முதல்ல இதை பின்பற்றப்பட்டது. The commercial banks as per the
statute has to maintain reserve based on their demand deposits. அவங்களோட கேட்பு வைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ரிசர்வ்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணணும். If the CRR is high, the commercial bank's capacity to create credit will be less. CRR rate அதிகமாக இருந்துச்சுன்னா கிரெடிட் கிரியேஷன் அப்படின்றது குறைவாக இருக்கும். The commercial bank's capacity is create credit will be high. அதே மாதிரி statutory liquid ratio SLR அப்படின்னு சொல்லுவோம். SLR is a amount which a bank has to maintain in the form of cash, gold or approved securities. ஒரு SLR அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பேங்க்கு இந்த ஃபார்ம் ஆஃப் லிக்விட் கேஷாகவும் கோல்டாகவும் இல்லை அப்ரூவ்ட் செக்யூரிட்டிஸும் வச்சுருக்கணும். இந்த குவாண்டம் இஸ் ஸ்பெசிஃபைட் ஆஸ் சம் பர்சன்டேஜ். அந்த அளவு அப்படின்றது குவான்டிட்டி அப்படின்றது ஒரு பெர்சன்டேஜில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். That is the liability of bank which are payable on demand any time, and those liabilities which are occurring the 1 month's time due to maturity. அந்த காலம் அந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் அது இருக்கணும். அந்த பர்டிகுலர் டைமுக்கான மெச்சூரிட்டி வரைக்கும் அந்த பேங்க்கில் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? Now qualitative or selective method of credit control அப்படின்னு சொல்கிறோம். The qualitative or the selective methods are directed towards the diversion of credit into a particular place, particular uses or channels in the economy. Their object is mainly to control and regulate the flow of credit in a particular industries. உங்களோட முக்கியமான நோக்கம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ்க்கான டார்கெட் பண்ணி அதை இந்த கிரெடிட் அப்படின்றத ஃப்ளோ பண்ணணும். The following are frequent methods of control credit under the selective method. First one, rationing of credit. Rationing of credit அப்படின்னு சொன்னோன்னா கடன் பங்கீடுன்னு சொல்லுவோம். டைரக்ட் ஆக்ஷன் அப்படின்னா நேரடி நடவடிக்கைகள். மாரல் பர்சுவேஷன் நெறிமுறை தூண்டல். மெத்தட்ஸ் ஆஃப் பப்ளிசிட்டி விளம்பரப்படுத்துதல். ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ் கிரெடிட் நுகர்வோர் கடனை முறைப்படுத்துதல். ரெகுலேட்டிங் த மார்ஜினல் ரிக்வயர்மெண்ட் ஆன் செக்யூரிட்டி லோன்ஸ் நுகர்வோர் கடனை முறைப்படுத்துதல். ஓகேங்களா? அது வந்து ரெகுலேஷன் ஆஃப் கன்சூமர் கிரெடிட். அதே மாதிரி 6 பார்த்திங்கன்னா மார்ஜினல் ரெக்வயர்மெண்ட் செக்யூரிட்டி அப்படின்றது வீட்டுக்கடனின் விளிம்பு நிலையை உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டுக்கடனின் விளிம்பு நிலையை உறுதிப்படுத்துதல். சரியா? ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா this is the oldest method of credit control. Rationing of credit as an instrument of credit control was first used in England. Used by Bank of England by the end of 18th century. It aims to control and regulate the purpose for which credit is guaranteed by commercial banks, generally of two types. So the rationing of credit is of two types. One is the variable portfolio ceiling அப்படின்னு சொல்லுவோம். மாறும் தொகுப்பு வரையறை அப்படின்னு சொல்லுவோம். மாறும் தொகுப்பு வரையறை. And the second one is the variable capital asset ratio அப்படின்னு சொல்லுவோம். மாறும் மூலதன சொத்து விகிதம். மாறும் மூலதன சொத்து விகிதம். It refers to the system by which the central bank fixes ceiling or maximization amount of loans and advances for commercial bank every commercial.
இந்த வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங் அப்படின்றது கமர்ஷியல் பேங்க் எவ்வளோ லோன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணி கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா? Variable capital asset ratio. It refers to the system by which the central bank fixes the ratio of the capital of the commercial bank should have to the total assets of the banks. Total bank ஓட total assetsக்கு அந்த commercial banks என்ன ரேஷியோவில் வந்து It refers to the system by which the central bank fixes the ratio for which the capital of commercial bank should have to the total assets of the bank. இந்த கமர்ஷியல் பேங்க்கு தங்களோட சொத்து மதிப்பில் எந்த அளவு மூலதனம் வைத்து கொள்ளலாம் என்பதை மைய வங்கி உறுதிப்படுத்தணும். கமர்ஷியல் பேங்க் அவங்களோட ப்ராப்பர்ட்டியில் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்றத உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? டைரக்ட் ஆக்ஷன், நேரடி நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லுவோம். The central bank may refuse to altogether grant discounting facilities. மாற்றுச்சீட்டை உள்ளிட்ட அனைத்து பிணையங்களையும் ஒட்டுமொத்தமாக மைய வங்கி மறுப்பது, இந்த பில் ஆஃப் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது மறுக்கிறது அப்படின்றது ஒரு விஷயம். The central bank may refuse the sanction further financial accommodation to bank who existing borrowing and fund existing capital and reserves. மூலதனம் மற்றும் இருப்புகளை தாண்டி மொத்த கடனை கொண்டுள்ள வணிக வங்கிக்கு வேண்டப்படும் நிதி ஒதுக்கீடை உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? மூலதனம் மற்றும் இருப்புகளை தாண்டி மொத்த கடன் அளவு எவ்வளவு இருக்குது என்பதை மைய வங்கியை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The central bank may start charging penal rate of interest of money borrowed by the bank beyond the prescribed limit. அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி மைய வங்கி கடன் பெறும் வணிக வங்கிகளுக்கு இயல்பான வட்டி அபராத வட்டி விகிதத்தை விதிப்பது ஆகும். அதாவது நார்மலான கிரெடிட் ஃபெசிலிட்டியை விட அதிகமான கிரெடிட் ஃபெசிலிட்டி ஒரு பேங்க் வாங்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கான ரேட்டிங்ஸை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது இவங்க வேலை. மாரன்சுவேஷன், நெறிமுறை தூண்டல் அப்படின்னு சொல்லுவோம். This method is frequently adopted by the central bank to exercise control over the commercial bank. அதாவது வணிக வங்கிகளின் கடன் அளவை கட்டுப்படுத்தும் வகையில் இல்லை கையாளும் வகையில் இந்த ரிசர்வ் பேங்க் மைய வங்கி அப்படின்றது செயல்பட்டுருக்கு. The central banks gives advice then request. முதல்ல அட்வைஸ் கொடுத்துட்டு அப்புறம் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் persuades the commercial banks and persuades the commercial bank in implementing credit policies. Publicity, விளம்பரப்படுத்துதல்னு சொல்லுவோம். சென்ட்ரல் பேங்க்கு இன் ஆர்டர் டு மேக் தேர் பாலிசி சக்ஸஸ்ஃபுல், அவங்களோட பாலிசி ஓனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பப்ளிசிட்டி வேணும். டேக் த கோர்ஸ் ஆஃப் மீடியம் ஆஃப் பப்ளிசிட்டி. A policy can be effectively successful only when a effective public opinion is created. எப்போ மக்கள்கிட்ட இருந்து ஒரு நிலையான ஒரு ஆதரவு கிடைக்குதோ அப்போ அதன் மூலிமா தான் நம்ம இந்த வேலையை ப்ராப்பராக செய்ய முடியும். Regulation of consumer credit. The down payment is raised and the number of installments reduced for the credit sale. தவணை முறை கொள்முதல் போன்றவற்றில் நுகர்வோர் செலுத்துதல் தவணை தொகையை அதிகப்படுத்துதல். ஓகே, அதாவது கொள்முதல் போன்றவற்றில் நுகர்வோர் தனியார் தவணை முறையில் செய்யக்கூடிய கொள்முதலுக்கு நுகர்வோர் செலுத்தும் தவணை தொகை அதிகப்படுத்துதல். தவணைகளை எண்ணிக்கை குறைப்பதன் மூலம் கடன்
நுகர்வோர் வாங்குவதை குறிப்பது ஆகும். அதாவது கிரெடிட் அமௌண்ட் உங்களுக்கு ரைஸ் ஆனாலும் கடன் வாங்கக்கூடிய அந்த அளவு அதிகப்படுத்தினாலும் உங்களுக்கு தான் அந்த பாரமாக இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது இவங்க கையில் இருக்குது. உங்களை அதிகப்படியான கடன் வாங்காமல் வச்சுட்ருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரிப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரிப்போ ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? முக்கியமான விஷயத்தை மட்டும் தான் சொல்கிறேன். Repo rate and reverse repo rate. The repo rate and the reverse repo rate are frequently used tools with RBI can control the availability and the supply of money in the economy. இந்த ரெண்டுமே ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு நாட்டோட பண ஃபினான்ஷியல் டூல் அப்படின்னு சொல்லக்கூடியதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஆர் மற்றும் RRR மூலயமா நடந்திருக்கு. The rate at which RBI is willing to lend the commercial bank is called repo rate. The rate எந்த அளவின் அடிப்படை எந்த விகிதத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கமர்ஷியல் பேங்க்குக்கு கடன் கொடுக்குதோ அதை தான் நம்ம ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒரு குறுகிய கால கடன் வழங்கும்போது ஒரு மைய வங்கி தான் சென்ட்ரல் பேங்க் ஒரு கமர்ஷியல் பேங்க்குக்கு எந்த அளவுக்கு கால அவகாசம் கொடுக்குதோ அதுதான் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ரிப்போ ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அதே ரிவர்ஸ் ரிப்போ ரேட், the rate at which the RBI is willing to borrow from the commercial banks. கமர்ஷியல் பேங்க்கிட்ட வந்து ரிசர்வ் பேங்க் எதன் அடிப்படையில் பணத்தை திரும்ப வாங்குகிறவங்களோ அதை தான் வந்து நம்ம ரிவர்ஸ் ரிப்போ ரேட் அப்படின்னு சொல்கிறோம். Whenever banks have any shortage of funds, they can borrow from the away. எந்த ஒரு பேங்க்கும் கமர்ஷியல் பேங்க்கும் ஃபண்டு ஷார்ட்டேஜாக இருக்கா ரிசர்வ் பேங்க்கிட்ட இருந்து பணத்தை கடன் வாங்கிக்கலாம். சரிங்களா? whenever banks have any shortage of funds, they can borrow from RBI. அதே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, if the RBI increase the reverse repo rate, it means the RBI is willing to offer lucrative interest rate to the bank to park their money with RBI. அதே இதில் பார்த்தோம் அப்படின்னா, ரிவர்ஸில் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஆகுதுன்னு சொன்னோம்னா அது என்னன்னு சொல்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திஸ் ரிசல்ட்ஸ் இன் டிக்ரீஸ் வந்து அமௌண்ட் மணி அவைலபிள். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகச்சுன்னா அமௌண்ட்ஸ் மணி சப்ளை அப்படின்றது குறைஞ்சி போயிடும். இங்கே இட் மேக்ஸ் borrowing எக்ஸ்பென்சிவ், கடன் வாங்கும் தன்மையை அதிகப்படுத்தும். As a tools controlling inflation, RBI increases the repo rate, making the more expensive for the banks to borrow from RBI. வட்டி ரேட் அதிகப்படுத்தினா கமர்ஷியல் பேங்க்கு RBI கிட்ட இருந்த வாங்கும் தன்மை குறைக்கும், ரேட் அதிகப்படுத்துறது. ஆனால் இதே இங்கே நீங்கள் மக்கள்கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா இது அப்படியே ரிவர்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ரூரல் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் கிராமப்புற கடன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெவலப்பிங் எக்கனாமி லைக் இந்தியா, த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா cannot confine itself the monetary regulation only. அதாவது இந்தியா போன்ற ஒரு வளரும் நாடுகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அப்படின்னா இந்த பேங்க் அப்படின்னு கூடிய விஷயத்தில் பணவியல் நெறிமுறைகளை செயல்படுத்துவதுடன் அதன் எல்லை முடிந்து விடுவது அல்ல அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒரு மணிக்கான அந்த விஷயத்தை மட்டும் பார்க்குறதுனால அது அதோட வேலையை மட்டும் நிறுத்திக்கிறதுல அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் மற்றும் அதை சார்ந்த தொழில்களை வளர்ச்சியில் கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ரைமரி பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கண்ட்ரிக்கும் அது அக்ரிகல்ச்சராக தான் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுல வந்து இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போது ரோல் ஆஃப் RBI இஸ் இன் கண்ட்ரோல் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் பின் பிளேயிங் எ
very vital role in provision of agriculture finance in the country. The bank responsibility in this field has been increased due to the predominance of agriculture in the economy and inadequacy of the formal agencies to cater huge requirements. என்னன்னு சொன்னோன்னா விவசாயத்துறை நிதி அளிப்பில் இந்திய ரிசர்வ் வங்கியோட பங்கு அப்படின்னு நம்ம இந்த டைட்டில் சொல்கிறோம். ஆர்பிஐ விவசாயத்திற்கான கடன் கொடுக்கறதுல மிக முக்கியமான ஒரு பங்கு ஆற்றுறது அப்படின்னு சொல்கிறோம். இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்தின் பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் ஒரு ப்ராப்பரான சேனல் மூலயமாக நம்ம கடன் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் பற்றாக்குறையும் கடன் கொடுக்கறதுல இருக்கக்கூடாது. ஸோ அந்த விஷயங்களை இந்த ரிசர்வ் வங்கி பொறுப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதன் காரணமாக இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றத ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த டாப்பிக்கை இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்ப்போம்.